வரப்போற ஜூலை 8 அன்னைக்கு வந்து ஒரு புது பிராண்ட் ஒரு புது ஃபோனை வந்து வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதான் பாத்தீங்கன்னா CMF Phone 1. CMF பிராண்ட் வந்து யாருதுன்னு பாத்தீங்கன்னா CMF பாத்தீங்கன்னா நத்திங்கோட சப் பிராண்ட் தான் வந்து CMF. CMF பேர்லயே வந்து நத்திங் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF ஓட ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும், CMF ஓட நெக் பேண்ட் ஆகட்டும், CMF ஓட பட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம CMF ஓட சார்ஜர் அடாப்டர் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. போன வீடியோ நத்திங் ஃபோன் 2A வீடியோல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க நத்திங் ஃபோனுக்கு வந்து எந்த சார்ஜர் அடாப்டர் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த CMF ஓட அடாப்டர் தான், சார்ஜர் அடாப்டர் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்டே வந்து இவங்களோட சார்ஜருக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டரா கொடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து CMF ஓட சார்ஜர் அடாப்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்களோட சப் பிராண்ட்லயே வந்து ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எதுக்காகனா நத்திங் ஃபோன்னாவே பாத்தீங்கன்னா above 20,000 இருக்கும். இந்த below 20,000 கூட எந்த ஃபோனுமே வந்து லான்ச் பண்ணல. நத்திங்கோட 3 ஃபோனுமே வந்து above 20,000 மேல தான் இருக்கு. below 20,000 குள்ள ஒரு ஃபோன் லான்ச் பண்ணனும்னு தான் இவங்க சப் பிராண்ட் மூலமா வந்து லான்ச் பண்றாங்க. இந்த CMF ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து above 15 ல இருந்து below 20 குள்ள தான் இருக்கும். இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே ஹையர் வேரியண்ட் ஆகட்டும், பேஸ் வேரியண்ட் ஆகட்டும். நத்திங் ஃபோன்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் ஆகுது அந்த பேக்ல இருக்க அந்த கிஃப்ட் லைட். அந்த மாதிரியான கிஃப்ட் லைட் வந்து இந்த CMF ஃபோன்ல வந்து கிடையாது. அதுக்கு பதிலா வந்து இங்க சின்ன ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொட்டேட்டிங் க்ரோனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்க ரிமூவ் பண்ணி நீங்க வந்து பேக் பேனல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம போய் தேட தேவையில்ல. ஏன்னா வந்து நீங்கள் சிம்பிள் ஜெட்டிலே வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பேக் பேனல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்சபிள் பேக் பேனல் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறாங்க CMF மூலமா நத்திங் பிராண்ட். CMF ஃபோனில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரொட்டேட்டிங் க்ரோன். இந்த ரொட்டேட்டிங் க்ரோன் எதுக்குன்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ட்ராப் பண்ணிக்கலாம். இது மூலிமா பட்டன் யூஸ் பண்ணாமல் இதே மாதிரியான க்ரோன் யூஸ் பண்ணுறது ஓல்டர் வெர்ஷனாக இருந்தாலும் கூட இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெட்டரான ஃபீல் கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் பேக் பேனலும் சேஞ்ச் பண்ண முடியும். ரொட்டேட்டிங் கோன் மூலமா வந்து நீங்கள் வந்து வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயமா இருக்கும். சரி, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் அப்படி என்னதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை மல்டி டாஸ்கிங் ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இருக்குமா, இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனாக இருக்குமா அடுத்ததான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காம கிளிக் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ நம்ம பொருள் வந்துருக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க வெர்டிகல் ஷேப்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொட்டேட்டிங் க்ரோன் ஆகட்டும், ரிமூவபிள் ஸ்க்ரூ ஆகட்டும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகட்டும், ஒரு புது விதமான இம்ப்ரெஸ் கொடுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் வந்து பேக் பேனல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இவங்க பேக் பேனல் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் லான்ச்சுக்கு தான் தெரியும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பேக் பேனல் கொடுப்பாங்களா இல்லை வந்து நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணுமான்ட்டு ஆஃப்டர் சேலுக்கு அப்போ தெரியும். அவங்களே கொடுத்தாக்கா ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை அவங்க கொடுக்கலனாக்கா யாரும் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.67 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே 120Hz வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 120Hz வேரியன்ட் வந்து அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். டைபிக்கல் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2000 nits வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டேரக்ட் சன்லைட்லேயே வந்து மொபைல் யூஸ் பண்ணுறப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராகவே நீங்கள் விசிபிள் ஆகும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டைப் தான். ஒரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1ல இருக்கல அதே சைஸான பெஸ்ட் சைஸ் தான் வந்து CMF Phone 1ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப திக்காவே இருக்குன்னு சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் வந்து கேமிங்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா பார்த்தீங்கன்னா ஓல்டே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபோன்லாம் வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மேட் டெமெசிட்டி 7300 வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க CMF Phone 1ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு TSMCோட ஒரு 4 nanometer ப்ராசர். இது வந்து Flagship பார்த்தீங்கன்னா 2.5 GHz கொடுத்துருக்காங்க. ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து அண்டர் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 6.7 lakhs மேலே வந்து கிராஸ் ஆகிடும் சொல்லலாம். வேற எந்த ஃபோனுமே எந்த அளவுக்கு வந்து அண்டர் ஸ்கோர் கொடுக்கல. இந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமிங் கூட வந்து நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி DDR4X ரெமேஷன் UFS 2.2 ரெமேஷன் இந்த ஃபோன் வந்து கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் ஆகல, கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் தான் இருக்கும். CMF Phone 1ல பார்த்தீங்கன்னா Android 14 வந்து லான்ச் பண்ண போறாங்க. கூட வந்து நத்திங் OS தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா நத்திங் ஒரு சப் பிராண்ட்ன்றனால நத்திங் OS தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நத்திங் OS தான் கொடுத்துருக்காங்க. மேஜரான 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன்ல வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு ரீசனபிளான OS அப்டேட்னு நான் சொல்லுவேன். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்றாங்க. சோனியோட ITAவோட சென்சார் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு லான்ச்சுக்கு அப்புறம் தெரியும். இன்னும் கன்ஃபார்மா அபிஷியல் ஆகல. ஆனா வந்து இதுல வந்து OS கிடையாது, ஒன்லி வந்து ES தான். ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் 30 frame/second சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெப்த் கேமரா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 2 அப்புறம் இந்த ஃபோன் தான் வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க இந்த CMF Phone 1ல. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அடாப்டர் கொடுப்பாங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் தெரியும். மேக்ஸிமம் வந்து நத்திங் ஃபோனில் வந்து அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. அதே வகையில் இந்த ஃபோனில் வந்து சார்ஜர்
அடாப்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்தாக்கா ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும், கொடுக்கலனாக்கா ஒரு டிசப்பாயின்மெண்ட் விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு 5.3 வெர்ஷன், வைஃபையோட 6E வெர்ஷன், இதில் NFSயும் எதிர்பார்க்கலாம், IP52 ரேட்டிங் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஜீரோ ஸ்பீக்கர் கிடையாது. இதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான். மோனோ ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபோனோட மெயினான ரீசன். இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஜூலை 8 அன்னைக்கு வந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், 6 and 128, அப்புறம் வந்து 8 and 128. இந்த 6 and 128 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 16,000 இருக்கும். அது வந்து 8 and 128 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 வந்து அவைலபிளாக இருக்கும். 2 TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து நீங்க வாங்க போறீங்களா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஆகட்டும், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் உங்களுக்கு சேரும். பை பை.